இந்த வீடியோவில் சொல்கிற எல்லாமே எஜுகேஷனல் அண்ட் சேஃப்டி அவேர்னஸ் பர்பஸ்க்காக மட்டும்தான். இதை யாரும் மிஸ்யூஸ் பண்ணிடாதீங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க வரோம்னா, உங்களுடைய ஃபோனில் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், ட்விட்டர், அப்புறம் உங்களுடைய பர்சனல் மெசேஜஸ், உங்களுடைய பர்சனல் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே வந்து மற்றவங்களால பார்க்க முடியும். ஜஸ்ட் ஒரே ஒரு நிமிஷம் அவங்ககிட்ட இருந்தாலே போதும், நம்ம சொன்ன எல்லாத்தையுமே வந்து அவங்களால பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். இது மாதிரிலாம் எப்படி பண்ணுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி பண்ணுறதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருந்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுலேருந்து நாம் எப்படி சேஃபாக இருக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக் போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ஒர்க் ஆகுதா, இல்லை வேறு ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சரி, மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கை எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோ கீழே இன்ஸ்டால் ஒரு பட்டன் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்கோம். ஜஸ்ட் அதை தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதை எப்படி பண்ணுறாங்கன்றதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் உங்களுக்கு லைவாக செஞ்சும் காட்டுறேன். ஜஸ்ட் அது மேலே கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் சைன் அப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு மேலே உங்களோட இமெயில் ஐடி, கீழே வந்து பாஸ்வேர்டு, அப்புறம் நிக் நேம் எல்லாமே போட்டு சைன் அப்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு ஓடிபி வரும். ஓடிபியை வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் உங்களுடைய லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் போட்டு என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மை சைல்ட்ஸ். ஸோ இதில் வந்து மைனுங்கிறது வந்து உங்களை கண்ட்ரோல் பண்ண போகிறாங்களே அவங்களுடைய ஃபோன், மை சைல்டுன்றது உங்களுடைய ஃபோனில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு லைவாக டெமோ காட்டுறதுக்காக இப்போ மைனுன்றதை செலக்ட் பண்ணுற பாருங்க. என் கையில் இருக்கிறது வந்து மைனுன்றதை செலக்ட் பண்ணதும் ஒரு கோட் ஜென்ரேட் ஆகுதான். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கிற ஃபோனுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா மை சைல்டுன்னு இருக்கு பாருங்க. ஸோ அந்த ஆப்பை வந்து ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிவிட்டு அவன் அந்த ஃபோனில் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டான்னா இந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ டவுன்லோட்னு இருக்கு இல்லையா, அதை வந்து ஜஸ்ட் ஷேர் பண்ணிவிட்டு இப்போ என்னோட பக்கத்தில் இருக்கிற மொபைலில் வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணதுமே பாருங்கள், இந்த கோடு வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிச்சு. அதே மாதிரி உங்களுடைய மெயில் ஐடியும் ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும். ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கிட்டு உள்ள என்ட்ரு ஆனது உடனே அவங்களுடைய ஃபோனில் உங்களோட டிவைஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் பார்த்தீங்கன்னா சில பெர்மிஷன்ஸ் எல்லாமே இருக்கும். இந்த பெர்மிஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து எனேபிள் பண்ணிட்டாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபோனில் வரக்கூடிய கால்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள், ரெண்டு மொபைலும் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. அவங்களுடைய ஃபோனில் என் கையில் இருக்கிற ஃபோனில் இருந்து நான் பக்கத்துக்கு இருக்கிற ஃபோனை வந்து எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்கேன். ஜஸ்ட் நான் எதுவுமே தொடலை என் ஃபோனில். அவங்க ஃபோனில் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோனில் வந்து ஷோ ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுடைய ஃபோனை தொடாமலே உங்கள் ஃபோனுக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜஸ், இன்ஸ்டாகிராம் மெசேஜஸ், அப்புறம் யூடியூப், ஃபேஸ்புக் இந்த மாதிரியான சோசியல் மீடியா ஆப்ஸுடைய நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து அவங்களுக்கும் ஷோ ஆகும். அதுக்கு உங்களுடைய ஃபோனை தொடணும்னு அவசியமே கிடையாது. உங்கள் வாட்ஸ்அப் வரக்கூடிய மெசேஜஸ் வந்து அவங்களால ஈஸியாக பார்த்துக்கவும் முடியும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ என் பக்கத்தில் இருக்கிற மொபைலில் நான் ஜஸ்ட் வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணுறேன். வாட்ஸ்அப் வந்து இதனோட கையில் இருக்கிற இதில் வந்து ஷோ ஆகுது. அதே மாதிரி மெசேஜ் ஓப்பன் பண்ணாலும் மெசேஜும் ஷோ ஆகுது. கான்டாக்ட்ஸ் ஓப்பன் பண்ணாலும் கான்டாக்ட்ஸும் இதில் ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையுமே வந்து உங்களுடைய ஃபோனில் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து அவங்களுடைய ஃபோனில் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த மாதிரி ட்ரிக்கு பண்ணியிருக்காங்களான்றது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக, ஏன்னா ஏதாவது ஒரு ஆப் மூலிமா தானே பண்ணிகிட்ருக்கோம். நம்மளும் சொன்னோம் இல்லையா ஒரு ஆப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணணுன்ட்டு. ஸோ அந்த ஆப் பார்த்தீங்கன்னா இதில் எங்கேயாவது இருக்கான்னு பாருங்கள், எந்த இடத்துலையுமே இருக்காது. ஸோ இதை எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்னா, ஓப்பன் பண்ண முடியும்னா ###ன்னு போட்டு 247543 இந்த நான் சொல்கிற நம்பரை வந்து கரெக்டாக நோட் பண்ணிக்கிங்க. 247543 ##ன்னு போட்டுங்க உடனே மட்டும்தான் உங்களுக்கு அந்த ஆப் இருக்கிறதே வந்து ஷோ ஆகும். அப்படியே நீங்கள் தெரிஞ்சு கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணாலையும் மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் இருக்கு இல்லையா, அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம்னு நினச்சிங்கன்னா அதை ஜஸ்ட் அது மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால்னு ஆப்ஷனெல்லாம் ஷோ ஆகும். பட் ஆனால் அந்த இடத்துல வந்து பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அன்இன்ஸ்டால் பண்ண முடியும். இன்னும் நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னா, செட்டிங்ஸில் போய்ட்டு ஆப்புக்கு போய்ட்டு எந்த ஆப் உங்களுக்கு தெரியாத ஆப்போ அந்த ஆப் வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு அன்இன்ஸ்டால் பண்ணிடுங்கன்னு சொல்லியிருப்போம். பட் ஆனால் இந்த ஆப் வந்து ரொம்பவே டேஞ்சரானது. அந்த மாதிரி நம்ம போய் என்ட்ரு பண்ணி அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினச்சாலுமே அந்த பாஸ்வேர்டு போட்டால் மட்டும்தான் அந்த இதுக்கான இது வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறக்கூடிய ஆப்ஷனவே காட்டுது. இப்போ பாருங்கள், நான் 2-3 டைம் ட்ரை பண்ணிட்டேன் பாஸ்வேர்டு போடாமல், அப்போயே அது ஷோ ஆகலை. இப்போ ஜஸ்ட் நான் மறுபடியும் வந்து அந்த கரெக்டான பாஸ்வேர்டு போட்டு இதை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் தான் அன்இன்ஸ்டால்ன்ற ஒரு ஆப்ஷனே வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது. ஸோ இந்த மாதிரியான பண்ணியிருந்தாங்கன்னா உங்களுடைய ஃபோனுக்கு வேறு வழியே இல்லை. ஜஸ்ட்டு ரீசெட் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஃபோன் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க.